26 வயசு ஒரு பெண்மணி அவங்க ஏன் சர்க்கரை நோயாக இருக்குன்னு பயப்படணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணுக்கு வெறும் 26 வயசு தான் ஆகுது. 3 வருஷமாக தோள்பட்ட வலியில் கஷ்டப்படுறாங்க. அவங்க எங்கே போய் கேட்டாலும் ஃபஸ்ட்டு கேள்வி, சுகர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள், சுகர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அந்த பொண்ணோட பரம்பரையில் யாருக்குமே, தட் இஸ் அப்பாவோ தாத்தாவோ யாருக்குமே சுகர் இல்லை. அந்த பொண்ணோட ஆள் மனசுக்குள்ளே இவங்களே சர்க்கரை நோய் வந்துருங்கிற பயத்தை விதைச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பேஷண்ட்டாக என்கிட்ட வந்து உட்காரப்போ முதல் கேள்வி தான், சார் எனக்கு சுகர் கிடையாது, எங்கள் வீட்டில் யாருக்குமே சுகர் கிடையாது, தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேட்காதீங்க, என் தோள்பட்ட வலி இருக்குது, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக சரி பண்ண முடியும். தோள்பட்ட பிரச்சனை இருந்தாலே அந்த பேஷண்ட்டுக்கு சர்க்கரை நோய் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி சர்க்கரை நோய் பேஷண்ட்டுக்கு வர்ற எல்லா தோள்பட்ட வலிக்கும் சர்க்கரை நோய் மட்டுமே காரணமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட 70 வயசில் ஒரு பேஷண்ட் இருக்கார். இஸ் எ டென்னிஸ் பிளேயர். அவர் ஒரு NRI US ரிட்டன் இங்கே மதுரையில் இருக்கார். அவர் என் டோரை நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணுறப்போ கதவை திறந்துட்டு அவர் ஒரே கேள்வி தான் முதல் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நீங்களே வேந்துருவீங்க, நான் டென்னிஸ் விளையாடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரமாட்டேன், ஏன்னா எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது. நான் போகிற எல்லா டாக்டரும் என்னை டென்னிஸ் விளையாடுறீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் டென்னிஸ் விளையாடலான்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேங்கிறாரு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? இதுதான் என்னோடய வேலை, நீங்கள் விளையாட முடியலன்னா அதை நான் விளையாட வைப்பேன், அதை வேலையை செய்ய வைப்போம். இதுதான் ஆஸ்டியோபதி. ஸோ அவங்கள அஷ்யூர் பண்ணி சரி பண்ணி கொடுத்து 2-3 செஷன்லேயே சூப்பராக திரும்ப இப்போ டென்னிஸ் ஆடிட்டுருக்காரு. அது மாதிரி 2 விஷயந்தான், சர்க்கரை நோயை பார்த்தும் பயப்படாதீங்க, தோள்பட்டையை பார்த்தும் பயப்படாதீங்க. ஸோ தோள்பட்டை வலி வர்றதுக்கும் ஏற்கனவே நான் மூட்டு பிரச்சனைக்கு சொன்ன மாதிரி தான், வலி வர்றதுக்கு சயாட்டிக்கா பிரச்சனையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எதுனாலும் காரணமாக இருக்கலாம். சர்க்கரையை மட்டும் பார்த்து பயப்படாதீங்க. வயசு, சர்க்கரை, உடல் பருமன் போன்ற எதுக்குமே நோய்க்கும் சம்மந்தம் இல்லை. மெயினாக வலியை வந்து காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். இந்த சீக்ரெட்டை ஆஸ்டியோபதி பண்ணுறதுனால தான் ஆஸ்டியோபதிக் டாக்டரான நான் இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக பேஷண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய டெஸ்டிமோனியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நான் இங்கே ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.